உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. உறவுகளே, இன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது எந்த கட்சின்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகம், அண்ணன் விஜயோட கட்சியை தான். அது ஏன்னு தெரியல, எல்லா கட்சிகளுமே விமர்சனம் பண்ணுது. ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்க கேட்குற கேள்விகளில் சில நியாயங்கள் இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன், சில நியாயங்கள் இருக்குன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா உங்கள் கொள்கை என்ன, நீங்கள் கொண்டு வர்ற கொள்கை தலைவர்கள் இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது அண்ணன் விஜயோடைய கடமைன்னு நினைக்கிறேன். நான் அவர் எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன்னா, ஆனால் மற்ற தலைவர்கள் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன எனக்கே தெரியல. நானே சில நேரங்களில் பார்த்துட்டு இவங்க ஏன்ப்பா எதிர்க்கிறாங்க, எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கேவில் வந்து கொள்கை தலைவராக யாரை வச்சுருப்பாங்கன்னா பெரியார். சாதி ஒழிப்பு, பெண் உரிமை, பகுத்தறிவு, இதை எல்லாமே வச்சுருப்பாங்க. அதே தான் அண்ணன் விஜயும் வச்சுருக்காங்க, அண்ணா டிஎம்கேவும் அதான் வச்சுருக்காங்க. ஆனால் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா தெரியல. காரணம் என்னன்னா அவர் ஓட்டை பிரிப்பாருங்கிற ஒரே காரணத்துக்காக இருக்கிறாங்க. இன்னொரு சக்தி வருது, அவரை வரவேற்று களமாடட்டும், வெற்றி பெற்றா வாழ்த்துக்கள், தோல்வி விட்டாலும் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன் எல்லாரும் எதிர்க்கிறாங்க? காரணம் என்ன? தம்பிகளே, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. சீமான் எதிர்க்கிறாருன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அவரு கேள்வி கேட்குறாரு, நான் இதற்காக நான் உங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு. ஆனால் இத்தனை வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு விஜய் அண்ணனை பிச்சு எடுக்கிறாங்க. ஏன்? தம்பியை யோசிக்கணும். இந்த கேள்விகளை பொதுவெளிகளை எல்லா இடத்துலையும் கேட்டு பாருங்க, விடையே கிடைக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பிரச்சனை என்னன்னா, நம்ம டிவிகேனுடைய கொள்கை தலைவரில் ரொம்ப முக்கியமான கொள்கை தலைவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களை இப்போ நான் சமீபத்தில் மாநாட்டில் கூட அண்ணன் பாட்டு கூட போட்டிருந்தாங்க, பெரியார் பேரன்னு சொல்லி, பேரன் வராருன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க, ஒரு திராவிட கட்சி வீரமணியோ இல்லை மற்ற சிறு சிறு அமைப்புகள்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கட்சிகள் இருக்குது, அதுலேயே நிறைய கிளைகள்லாம் இருக்குது. எந்த கிளையுமே அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்கலையே. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. யாருக்கா உறவுகளே தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஏன் திராவிட கழகம் வந்து இதுவரையிலையோ விஜய் அண்ணனுக்காக ஒரு வார்த்தை கூட பேசல. சில வந்து வாடகை வாய்கள் இருக்கு, ஆனா அது வந்து திராவிடத்தை தாங்கி பெரியாருடைய தாங்கி பிடிக்கிறவங்க. ஆனா விஜய் அண்ணனை தரக்குறைவா பேசுறாங்க. என்ன காரணம்? ஏன் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இவரும் பெரியார் தானே எடுத்துக்கிட்டு வர்றாரு, திராவிட மண்ணுன்னு சொல்றாங்கல்ல, திராவிட மண்ணுல திராவிடத்தை எடுத்துக்கிட்டு வர்ற ஒரு விஜய் அண்ணனை ஏன் யாரும் ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கான விடை யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு தெரியல. எனக்கு என்ன, இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாம் தமிழர் வந்து டிவிகேவை எதிர்க்கிறதுல ஒரு காரணம் இருக்கு, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா மற்ற கட்சிகள் விஜய் அண்ணனை எதிர்க்கிறதுக்கு காரணங்கள்னு ஒரு பெர்சன் காரணமும் கிடையாது. ஆனால் இது எல்லாமே வன்மம் தான். விஜய் அண்ணன் மேலே இருக்கிற பொறாமை, வன்மம், அந்த வன்மத்தை கக்குறாங்க. ஏன்னா பெரியாருக்கு வந்து பெரியாருடைய மண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ பெரியாரை தூக்கிட்டு வர்ற அண்ணனை ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன வேண்டி கிடக்கு? வரட்டும், அவரும் களமாடட்டும், அரசியல் பேசட்டும், வரட்டுமே, வந்தா என்ன பிரச்சனை? அவர் திராவிடத்தை ஒரு கண்ணுன்னு தானே சொல்லிட்டு வர்றாரு. ஏன் வாய்ப்பு கொடுத்தா என்ன? ஏன் எல்லாரும் எதிர்க்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த அல்லக்கைகளுக்கெல்லாம் பதில் சொன்னோம்னா அண்ணன் விஜய் அண்ணனால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முக்கியமான மிக விரைவில் அண்ணன் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இதுக்கான பதிலை கொடுத்தாங்கன்னா இந்த வாடகை வாய்கள்லாம் ஒரு பக்கமாக ஓரமாக போய் உட்காந்து படுத்து தூங்கிடுவாங்க. அதனால் என்னுடைய ஆசை என்னன்னா, அண்ணன் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்,
பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாங்கன்னா இதுக்கான முழு விடை கிடைக்கும். ஏன்னா பத்திரிகையாளரை பற்றி பேசும்போது தான் கொள்கைகள் அனைத்தும் அவங்க கேள்விகள் கேட்கும்போது அண்ணன் பதில் சொல்லும்போது அண்ணனுடைய வளர்ச்சி இன்னும் அபாரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பத்திரிகையாளரை என்னைக்கு அண்ணன் சந்திக்கிறாங்களோ அன்னையிலேருந்து அண்ணனுடைய வளர்ச்சி ரொம்ப ஹையாக இருக்கும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.